Purple Knot. இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு call 9380993809 or visit purpleknot.com. இன்று என்னுடைய இனிய நண்பரான பஞ்சு அருணாச்சலத்தின் நினைவு நாள். அவர் மறைந்து 4 ஆண்டுகள் ஆகின்றன. திரைக்கதாசிரியர், வசனகர்த்தா, தயாரிப்பாளர், இயக்குனர் என்று தமிழ் சினிமா உலகிலே பல தளங்களிலே முத்திரை பதித்த ஒரு கலைஞர் தான் பஞ்சு அருணாச்சலம். விக்கிபீடியாவில் அவர் பெயரிலே எத்தனை படங்கள் இருக்கின்றனோ அதை போல 2 மடங்கு திரைப்படங்களிலே பஞ்சு அருணாச்சலத்தினுடைய உழைப்பு இருக்கிறது. அண்மையில் என்னுடைய நெருங்கிய நண்பரான ஜிஎம் குமார்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவர் இப்போ இருக்கிற உதவி இயக்குநர்களை பற்றியும் திரைக்கதாசிரியர்களை பற்றியும் ஒரு தகவலை என்னிடம் பகிர்ந்து கொண்டார். முன்னெல்லாம் கதை வாதத்தின் போது உதவி இயக்குநர்கள் யாருக்காவது அந்த படத்தில் ஒரு சீன் சொன்னால் உடனே சொல்லுவாங்க. அந்த சீன்கள்லாம் அப்படி மணிமணியாக இருக்கும். ஆனால் இப்போ கதை விவாதத்தில் என்ன தெரியுமா சார் பண்ணுறாங்க? ஒரு நல்ல சீன் அவங்களுக்கு தோணினா இதை நம்ம படம் டைரக்ட் பண்ணும்போது பயன்படுத்திக்கலாம் என்று சும்மா இருக்காங்களே தவிர எந்த உதவியாளரும் இந்த கதை டிஸ்கஷனில் சீனே சொல்கிறதில்ல. நாம் சொல்கிறதை கேட்கின்றவர்களாகத்தான் பலர் இருக்கிறார்கள் என்று தன்னுடைய ஆதங்கத்தை என்னிடம் வெளிப்படுத்தினார். ஆனால் பஞ்சு அருணாச்சலம் டைட்டில் கிரெடிட் தன் பேருக்கு வருகிறதா என்பதை பற்றி கவலையே படாமல் பல திரைக்கதைகளை மெருகேற்றி இருக்கிறார். பஞ்சு அருணாச்சலத்துக்கும் எனக்கும் உள்ள நட்பு அவர் கதாசிரியராக இந்த திரையுலகத்திலே பயணிக்க தொடங்கிய போதே ஏற்பட்ட நட்பு. அவருடைய முதல் திரைப்படம் ஹலோ பார்ட்னர். முதல் திரைப்படம்னா அதுக்கு முன்னாலே பல திரைப்படங்களில் அவர் பணியாற்றியிருக்கிறார். ஆனாலும் கதை வசனகர்த்தா என்று அவருடைய பெயர் வழியான முதல் திரைப்படம். அந்த படம் தொடங்கி பஞ்சு அருணாச்சலத்தினுடைய இறுதி நாட்கள் வரை அவருடன் என்னுடைய நட்பு தொடர்ந்தது. பஞ்சு அருணாச்சலம் எஸ்பி முத்துராம் இணைந்து உருவாக்கிய பல திரைப்படங்களுக்கு நான் தான் பத்திரிகை தொடர்பாளராக பணியாற்றினேன் என்றால் அதற்கு முக்கியமான காரணம் பஞ்சு அருணாச்சலம். ஒரு பத்திரிகை தொடர்பாளனாக மட்டும் இல்லை, ஒரு படத்தயாரிப்பாளனாக நான் ஆவதற்கும் மிக முக்கியமான காரணம் பஞ்சு அருணாச்சலம் என்று நான் சொல்வேன். நான் படத்தயாரிப்பாளரானதற்கு முதல் காரணம் பாரதி ராஜா என்றால் அடுத்த காரணம் பஞ்சு அருணாச்சலம். பாரதி ராஜாவை 5000 ரூபா முன்பணம் கொடுத்து நான் ஒப்பந்தம் செய்து விட்டேன். ஆனால் அந்த ஒப்பந்த பணம் மட்டும் போதுமா? படம் எடுக்கிறதுக்கு பணம் ஒன்றும் இல்லை. எனக்கு உதவி செய்யும்படி இந்த திரையுலகிலே எனக்கு நண்பர்களாக இருந்த பலரை நான் கேட்டேன். சில பேர் எனக்கு முதல்ல நான் உதவுகிறேன் என்று வாக்குறுதி தந்து அதற்கு பின்னாலே நழுவிக்கொண்டார்கள். சில பேர் முதல்லையே அதுக்கு முன்வரவில்லை. அப்படிப்பட்ட ஒரு கடுமையான காலகட்டத்தில் நீ தைரியமாக படாரம்பி, நான் உனக்கு துணையாக நிற்கிறேன் என்று வந்தார் பஞ்சு அருணாச்சலம். அவர் மட்டும் அன்றைக்கி உதவி பண்ணலன்னா என்னால் நிச்சயமாக தயாரிப்பாளனாக ஆகி இருக்கவே முடியாது. எனக்கு மட்டும் இல்லை, கதாசிரியர் தூயவன், ருத்ரையா, கதாசிரியர் கலைஞானம், இப்படி பல பேர் படம் தயாரிக்க அந்த காலகட்டத்திலே உதவியர் தான் பஞ்சு அருணாச்சலம். என்னை ஒரு நண்பனாக மட்டும் பார்க்காம சொந்த சகோதரனாக பார்த்தவர் அவர். அவருடைய வீட்டு ரேஷன் கார்டில் தான் என் பேர் இல்லையே தவிர அவர் வீட்டில் நான் நாட்கணக்கிலோ மாதக்கணக்கிலோ இல்லை, வருடக்கணக்கிலே அவருடைய மனைவி கையாலே சாப்பிட்டிருக்கு. அவர் திருமணமாகி வந்த பின்னர் குடியேறிய மூசா சேட் தெருவிலே இருந்த அவருடைய வீட்டிலும் சரி, அதற்கு பின்னாலே பாகீரதி அம்மன் தெருவிலே அவர் பிரம்மாண்டமாக கட்டிய அந்த வீட்டிலும் சரி, பல நாட்கள் அவருடைய அறையிலேயே நான் படுத்து உறங்கியிருக்கிறேன். அந்தளவுக்கு என்னை தன்னுடைய சொந்த சகோதரன் போல் பார்த்து கொண்டவர் தான் பஞ்சு அருணாச்சலம். அவருடைய இழப்பு தமிழ் சினிமா உலகத்துக்கு மிகப்பெரிய இழப்பு அப்படின்றதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த தமிழ் சினிமா உலகத்துக்கு அவருடைய மறைவால் எந்த அளவு இழப்பு ஏற்பட்டதோ அதே போல் பல மடங்கு இழப்புக்கு நான் இன்று வரை அவருடைய இழப்பினால் ஆளாகியிருக்கிறேன் என்பதுதான் உண்மை. பஞ்சு அருணாச்சலத்தின் இளைய மகனும் இப்போது பல திரைப்படங்களிலே நடித்து கொண்டிருப்பவருமான பஞ்சு சுப்பு பிரபல படத்தயாரிப்பாளர் தனஞ்சயனுடன் இணைந்து பஞ்சு அருணாச்சலத்தை பற்றி ஒரு அழகான ஆவணப்படத்தை உருவாக்கியிருக்கிறார். அந்த ஆவணப்படத்தில் பஞ்சு அருணாச்சலத்தினுடைய பல திரைப்படங்களிலே நடித்த ரஜினிகாந்த், சிவகுமார், பிரபு மற்றும் இயக்குநர்கள் எஸ்பி முத்துராமன், மகேந்திரன், பாரதி ராஜா உட்பட பல பிரபலங்கள் பஞ்சு அருணாச்சலத்தோடு தங்களுக்கு இருந்த தொடர்பினை பற்றியும் அவருடைய நல்ல நல்ல குணங்களை பற்றியும் அந்த ஆவணப்படத்திலே தங்கள் கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். அந்த ஆவணப்படத்தின் முன்னோட்டத்தை உங்கள் பார்வைக்காக டூரிங் டாக்கீஸ் இங்கே தந்திருக்கிறது. அன்றைக்கும் சரி, இன்றைக்கும் சரி, என்றைக்கும் சரி, அற்புதமான வெற்றிகரமான தமிழ் திரைப்பட கதைகளில் பஞ்சமே இல்லாதவர் தான் பஞ்சன். பஞ்சு அருணாச்சலமுடைய அழகான கையெழுத்தும் அவருடைய கவிதை புலமையும்
பஞ்சு அவர்களுக்கு நல்ல பெயரை வாங்கி கொடுத்தது. அவர் பேனா தான் அவருடைய வாஸ் ஹிஸ் வெப்பன். வெப்பன்னு சொல்கிறத விட வாஸ் ஹிஸ் ஸ்ட்ரென்த். அவர் அவருடைய ஒரு செல்ஃபிஷ்னஸ் இல்லாமல் மற்றவங்களுக்காக அவரை பற்றி அவர் எப்போவுமே நினைச்சதே கிடையாது. இண்டஸ்ட்ரி எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா சினிமாவில் நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம், ஒரு படம் பண்ணோன்னா அவங்க பண்ணுற ஆட்டங்கள், அவங்க பண்ணுற பந்தாக்கள் அப்படியெல்லாம் இல்லாமல் தான் ஒரு லெஜெண்டுங்கிற ஃபீலிங்கே இல்லாமல் இருந்த ஒரு பெரிய லெஜெண்ட் யாருன்னா பஞ்சண்ணன். அந்த ஆலிந்து வரை பஞ்சு சாருடைய உண்மையான சப்ஜெக்ட். கிட்ட 60-70% அவருக்கு நடந்த சம்பவங்கள் தான் அந்த ஆலிந்து வரை வருவார். அப்புறம் தான் அவரை பற்றி எனக்கு தெரிய ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவரே நான் வாழ்க்கையில் ஒரு மாடலாக எடுத்துக்கிட்டேன். எப்படி ஒரு மனிதனுக்கு பண்பும் பணிவும் இருந்தால் உயரலாம்ங்கிறதுக்கு அவர் ஒரு மிகச்சிறந்த உதாரணம். First time I really met him and discussed with him was during the time of Apurva Sahodharana. So by that time already he was famous for his clarity of thinking, the childlike simplicity. ஒரு நாள் க்ளப் ஹவுஸ் குறை சொன்னார். அந்த பாட்டை இளையராஜா பாடி காமிச்சான். பஞ்சு சார் அப்படியே மெல்ட் ஆகிட்டார். ஏன்னா அவருடைய பேஸ்மெண்ட்டே மியூசிக் தான். கவிஞர் கூடவே பலதரப்பட்ட பல நூறு பாடல்களை கேட்டு ஒரு பண்பட்ட பொசிஷனில் இருக்கார் இசையில். பட்டுன்னு அவருக்கு பிடிச்சி போச்சு, இந்த பையன் ரொம்ப நல்லா வருவான்னு சொல்லிட்டு கரெக்டாக யூஸ் பண்ணான்னா தமிழ்நாட்டு சரித்திரத்தையே மாற்றிடுவாங்க. எனக்கு என்னால் என்ன முடியும் என்பதை நிரூபிப்பதற்கு பஞ்சு அருணாச்சலம் ஒரு பக்கபலமாக, மிகவும் முக்கியமான பக்கபலமாக நின்றிருக்கிறார் என்பது மிகவும் முக்கியமான நிகழ்ச்சியாகும். ஸோ பஞ்சுவனுடைய அசஸ்மெண்ட் எப்போவுமே ஜென்ரலாக சரியாக இருக்கும். எங்களுக்கும் அவருக்கும் டீம் ஒர்க் ரொம்ப நல்லா இருக்கும். கவியரசு கண்ணதாசன் பேர் வந்தால் கீழே பஞ்சு அருணாச்சலம் உதவி. இதை நான் அண்ணாந்து பார்த்து வளர்ந்தோம். நீ நிச்சயமாக உனக்கு பெரிய வரலாறு இருக்கிறான்னு சொல்லுவார் நேரு பஞ்சு. அது கவிஞனுடைய வாய் சொல் பழிக்கும். இன்றைக்கி இளையராஜாவும் பழிச்சிட்ருக்கான், பாரதி ராஜாவும் பழிச்சிட்டு. இளையராஜான்ற இன்றைக்கி பேர் நிற்குதுன்னு சொன்னால் அது பஞ்சு அருணாச்சலத்தால் சூட்டப்பட்ட பெயர். அந்த தெலுங்கு படத்தை பார்த்து இப்போ இந்த வீராங்கிற படத்தை பாருங்க, you will so know the difference. Planning பண்ணார் பாருங்க ஸ்க்ரீன் பிளே. I think that is where he is what he is பஞ்சு சார். எந்த அளவுக்கு அண்ணன் ரஜினியும் அண்ணன் கமலும் பிரபலமாக இருக்கிறாங்களோ அதே மாதிரி எல்லாருக்கும் பிடிச்சவர் அண்ணன் பஞ்சு அவர்கள். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ரைட்டராக எனக்கு அங்கீகாரம் கொடுத்தது அப்படிங்கிறது பஞ்சு சார் தான் ஃபர்ஸ்ட் டைம். கமல் சார் பல படங்கள் பஞ்சு சாருக்கு பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ரஜினி சார் வைத்தும் பல படங்கள். இருவரையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரே தயாரிப்பாளர் எனக்கு தெரிந்து பஞ்சு அருணாச்சலம் மட்டும்தான் சொல்லுவேன் நான். 40 ஆண்டுகள் தொடர்ந்து நடித்துவிட்டு நானாகத்தான் இப்போதைக்கு சினிமா போதும் ஒதுங்கினேன் தவிர சினிமாவை என் தாய் என்னை கைவிடவில்லை. அந்த தாயினுடைய தலைமகன் பஞ்சு அருணாச்சலம். மக்களுடைய நாடி நரம்புகளெல்லாம் பிடிச்சி இவருக்கு என்ன தேவைன்னு கதை கொடுக்கல மன்னாதி மன்னன் ஆயிட்டார் பஞ்சன். To be part of a history of a man who has built Tamil cinema. Varieties of subjects வெற்றிகரமாக ஸ்கிரீன் பிளே பண்ண ஒரே மனிதர் இண்டஸ்ட்ரியில் பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் தான். பாலச்சந்திர சார் நடிகராக அறிமுகப்படுத்தினாங்க. பட் என்னை பெரிய ஆர்டிஸ்ட் ஆக்குனது பஞ்சு சார் தான். அன்புக்குரிய திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு திரைப்படங்களை பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் விளம்பரம் செய்ய நீங்கள் அணுக வேண்டிய முகவரி யூனிவர்சல் ஆட்ஸ். தொலைபேசி எண் 7358576544 அல்லது 9444383744. மின்னஞ்சல் முகவரி uvads, அதாவது UVAADS@yahoo.co.in.